அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டுங்க. பிள்ளைங்க காலாகாலத்துக்கு நீங்க இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஒழுக்கமா இருப்பாங்க. அந்த அச்சம் இல்லை என்று சொன்னால் அதை ஊட்டுவதற்குரிய வழிமுறைகளை நீங்க உருவாக்கலாட்டி நீங்க குழந்தைகளை வளர்க்கல. சோறு போட்டிருக்கிறீங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கிறீங்க, ஏதோ அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கிற ஏழை பெண்களை பிள்ளைங்களை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி உங்க பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிள்ளையை வளர்த்த இடத்திலே வரமாட்டீர்கள். எதிர்கால சந்ததியை உருவாக்கினீர்கள் என்ற பெருமையை நீங்கள் பெறமாட்டீர்கள். அதை பெறணும்னா அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லி பிள்ளைங்களை உருவாக்கணும். இன்னும் சொன்னா அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு முறையில ஒரு கட்டத்திலே குழந்தைகள் பருவத்தை அடைகிறார்கள். பருவ வயதை அடைகிற தருணத்தில் குழந்தைகள் மெச்சூர் அடைகிற தருணத்திலே நடக்கிற நிகழ்வுகள் இன்றைய சமூகத்தில் பள்ளிக்கூடத்தில் கல்லூரி படிக்க வைக்கிற பருவம் கண்ணுக்கு எதிரில் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சமில்லாததின் விளைவு ஒவ்வொரு தெருவுலையும் ஊர்ல எந்த ஊருக்கு போனால் நம்ம சமுதாயத்து பெண் குழந்தைகளா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் எங்க போனாலும் முதல்ல காதல வந்து விழுற முசீபத் என்ன? இந்த புள்ள அங்க போயிட்டா, அவனோட ஓடி போயிட்டா, இங்க இது தப்பு பண்ணிடுச்சு, அங்க ஓடி. இந்த பஞ்சாயத்து எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கிறது. காரணம் யார் நினைக்கிறிய? பெத்தவங்க மேல பங்கு இல்லையா? உங்க புள்ள செஞ்ச குற்றச்சாட்டுல உங்களுக்கு தான் முதல் பங்கு. உங்களை தான் அல்ல முதல்ல விசாரிப்பான். ஏன்? நீங்க திறந்து வச்ச வாசல் தான் இந்த தவறுக்கு முதல் காரணம். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புறீங்க, படிக்க வைங்க, பிரச்சனை இல்லை. சின்ன வயசுல படிக்க வைக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஒரு பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு படிக்க வைப்பதற்காக கல்லூரிக்கு அனுப்புறீங்க. கல்லூரிக்கு போற பொண்ணுக்கு கையில செல்போனோட அனுப்புறீங்க. ஏன் செல்போனு கேட்டா ஆத்திர அவசரத்துக்கு பேசிக்கணும்ல. ஆத்திர அவசரத்துக்கு பேசுறதுக்கு நீங்க என்ன காட்டுல கொண்டாடுது உங்க பிள்ளைய? காலேஜில் தானே விடுறீங்க. காலேஜில் ஆசிரியர் இடத்துல போன் கிடையாதா? காலேஜில் கல்லூரிக்கு என்று போன் கிடையாது, லேண்ட்லைன் கிடையாதா? கல்லூரி அலுவலகத்தில் தொலைபேசி கிடையாதா? ஆத்திர அவசரம்னா என்ன? ஏதாவது மூத்தத்தானே ஆத்திர அவசரம் சொல்றிய? வேற என்ன அவசரம்? கல்யாணம் அவசரத்தில் வைக்க போறிய? திடீர்னு பிள்ளைய கல்லூரிக்கு அனுப்பி விட்டுட்டு 8 மணிக்கு பிள்ளை காலேஜுக்கு போயிட்டு 10 மணிக்கு கல்யாணம் அப்படியே முடிவு எடுக்க போறிய? ஏதாவது மௌத்து ஹயாத்து மாத்திரம் தான் ஆத்திர அவசரம். டெய்லியா நடக்குது? வாரத்தில் ஒன்னா உங்க வீட்டில் போய்கிட்டு இருக்குது. வாரம் வாரம் ஏதாவது ஒன்று பீஸ் ஆயிருது, அவசரத்துக்கு கூப்பிட முடியல, வச்சுக்குமா போன் கொடுக்கறதுக்கு. 10 வருஷத்துல ஒன்று போயிருக்குமா? 20 வருஷத்துல 2 பேர் மௌத்தா இருப்பாங்களா? இப்ப என்றாவது ஒரு நாள் நடக்கிற நிகழ்வுக்காக பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுக்குறீங்க. அந்த செல்போன் தான் பிள்ளைகள் கெட்டு போவதற்குரிய முதல் வாசல் படி. ஆத்திர அவசரத்துக்கு பேசுறதுக்குன்னு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தீங்களா? நான் கேட்கிறேன், என்றைக்காவது 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் பிள்ளை கையில செல்போன் இருக்கிற ஒரு நாளாவது அம்மாக்காரி பிள்ளை இடத்துல செல்போன்ல பேசியிருப்பாளா? அப்பங்காரன் பேசியிருப்பானா? அண்ணன் பேசியிருப்பானா? ஆனா புள்ளை 24 மணி நேரம் போன்ல பேசுது. யார்கிட்ட கேட்க மாட்டீங்களா? நீங்க பேசல, உங்க கணவர் பேசல, உங்க புள்ள பேசல, உங்க சகோதரன் பேசல, உங்க உறவினர் பேசல. ஆனா புள்ள எப்ப பார்த்தாலும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டுல சுத்துற நேரம் எல்லாம் செல்போனும் கையுமா இருக்குது. நைட்டு 12 மணிக்கு போர்வக்குள்ள பேசுது, பாத்ரூம்குள்ள கக்கூசுக்குள்ள உட்காந்துட்டு பேசுது. யார்கிட்ட பேசுற, எதுக்கு பேசுற கண்காணிக்க மாட்டீங்களா? கேட்டா என் புள்ள அப்படியெல்லாம் கிடையாது, என் புள்ள மேல நம்பிக்கை இருக்குது. என் புள்ள மேல நம்பிக்கை இருக்குன்னு எந்த பெத்தவங்க சொன்னாங்களோ குறிச்சு வச்சுக்குங்க. அடுத்த 1 வருஷமோ 2 வருஷமோ 6 மாசமோ 8 மாசமோ அந்த பெத்தவங்களே வந்து சொல்லுவாங்க, என் புள்ள போயிட்டா, எங்க போனான்னு தெரியல, கண்டுபிடிச்சு தாங்க, ஜமாத்துல இருந்து அதுக்கு என்ன ஏற்பாடு உண்டோ செய்யுங்க. குறிச்சு வச்சுக்குங்க. யாரு பிள்ளையா இருந்தாலும் புள்ள தானே அது. 18 வயசா இருக்கட்டும் 20 வயசா இருக்கட்டும், அந்த பருவ கோளாறு உண்டுல்ல. இயற்கையில அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வளர்ந்த பிள்ளையா இருந்தாலும் கூட அந்த சிக்கல்ல மாட்டுமே. சூழ்நிலை தனிமை, செல்போன் என்பது தனிமை. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கலாமா? செல்போன்ல பேசுறது தனியா உட்காந்து பேசுற மாதிரி. பேசும்போது என்னதை பேசுறாங்க? பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, பாடத்தை பத்தி டிஸ்கஷனு. பாடத்தை பத்தி டிஸ்கஷனு 12:30 மணிக்கு என்ன நைட்டு?
பள்ளிக்கூடத்தில் போய் பாடத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணு. ராவைக்கு 12 மணிக்கு என்ன பாடத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ற, அவர்கிட்ட பேசுறேன், நண்பர்கிட்ட, தோழிகிட்ட, பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுற மாதிரியே பேசுற உடனே அம்மா காரி ஏமாந்த வீடு. போனை எடுத்தவன ஹலோ என்னடி செய்யற, ஓ நம்ம பிள்ளை ஏதோ இன்னொரு பொம்பளை பிள்ளைகிட்ட தான் பேசுது போல இருக்கு. இதையெல்லாம் கத்தா கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இந்த கோடு வேர்டுலாம் யார் வந்தா எப்படி பேசணும், டெக்னிக்கலா என்ன வார்த்தையை போடணும். அப்பா வந்துட்டா அதுக்கு ஒரு வார்த்தை, அம்மா வந்துட்டா அதுக்கு ஒரு வார்த்தை. ஒரு மிஸ்டு கால்ல வாழ்க்கையே க்ளோஸ் ஆகி போயிருது. ராங் கால்னு போகுது, போன் எடுக்கிறாங்க, உடனே 2 புகழ வேண்டியது. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் யாரும் வீட்டில் புகழ்ந்திருக்க மாட்டோம். இயற்கையில பெண்களுடைய இயல்பு அல்லாஹ் ஒரு நன்மைக்காக ஒரு விதத்தில் படைச்சிருக்கிறான். எப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை துணைவியோடு வாழ்க்கை துணையாக பகிர்ந்து கொள்ள வருபவன் யாராக இருந்தாலும் அவனுக்காக தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பத ஒரு அர்ப்பணிப்பு உணர்வை பெண்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது உண்மையிலே ஒரு நல்ல நோக்கத்திற்கு, நல்ல தேவைக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அப்பதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், ஆம்பளையுடைய டென்ஷனை குறைக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப வாழ்க்கை நிம்மதியா போகணும்னா முழுக்க முழுக்க அவனை சார்ந்து இருக்கணும். அவனுக்காக வேண்டி நான் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயார் என்று ஒரு பெண் அறிவிக்கணும். அப்போ குடும்ப வாழ்க்கை நிம்மதி. அது கல்யாணமா இருந்தாலும் சரி, வேற எந்த இல்லீகலான தொடர்பா இருந்தாலும் சரி, தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற தருணத்தில் அவனுக்காக அத்தனையும் நான் இழக்க தயார். அம்மாவை இழப்பாங்க, அப்பாவை இழப்பாங்க, சகோதரனை இழப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி விட்டு கல்யாணம் நல்ல முறையில் பெண் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து பெத்தவங்களால் முடிக்கப்படுற குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கங்க. அங்க என்ன நடக்குது? முடிஞ்சு போனது தானே. அதுக்கப்புறம் கணவனை நேசிக்கிற அளவுக்கு, அவனோடு ஈடுபாடு காட்டுற அளவுக்கு பெத்தவங்கள்ட்ட காட்டுவாங்களா, பிள்ளைங்கள்ட்ட காட்டுவாங்களா, சகோதரங்கள்ட்ட காட்டுவாங்களா? அவன் தான் எல்லாம் என்று சொல்லி இயற்கையில் எல்லாம் வச்சிருக்கான். நல்லது. அந்த இயற்கை பண்பாடு அங்க அதை அவன் பயன்படுத்துறான், கெட்டவர்கள் பயன்படுத்துறாங்க. அந்த பருவ வயத்தில் போய் அவங்களை புகழ்றாங்க. புகழ்ந்தா முடிஞ்சு போச்சு. ஒரு வார்த்தையில பெண்களை கவுக்கிறதுக்கு 4 புகழ்ச்சி மாத்திரம் தான். இந்த சுடிதார் எந்த கடையில் வாங்கினீங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது, முடிஞ்சு போச்சு. அவங்களை அங்க அவயங்களை வர்ணிக்க வேண்டியது. இது வரைக்கும் வீட்டில் யாருமே வர்ணிச்சிருக்க மாட்டாங்க. முதல் தடவையா எந்த கிறுக்க வர்ணிக்கட்டும், பார்க்கறதுக்கே கர்ண கொடூரமா இருக்கட்டும், பல்லெல்லாம் மஞ்ச பூத்து இருக்கட்டும், வாயை திறந்தாலே நாத்தம் அடிக்கட்டும், என்னத்தை வேண்டுமானாலும் அவன் மீது மைனஸ் பாயிண்ட் இருக்கட்டும். அந்த வர்ணனைகள்ல மயங்கி போகக்கூடிய லெவல்ல தான் அந்த பருவம். செல்போனு கொடுத்துட்டே மிஸ்டு கால் வருது, ஹலோங்கிறாங்க, நல்லா இருக்கு. அடுத்து மிஸ்டு கால் ரெகுலர் காலம் மாறி போகுது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தொடர்பு மாறி போய் தடம் புரண்டு போகக்கூடிய சூழ்நிலை. யாரு காரணம்? என் பிள்ளையும் புள்ளதான், 18 வயசு தான், அவளுக்கும் பருவ கோளாறு இருக்குது, அவளையும் நான் கண்காணிப்பேன் என்று கண்காணிப்பு வட்டத்திற்குள்ள கொண்டு வந்தீங்களா? யார்கிட்ட பேசுறான்னு பாத்தீங்களா? உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு பாத்தீங்களா? எந்த நேரம் பார்த்தாலும் இன்டர்நெட்ல உட்கார்ந்து இருக்கால, என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? இன்டர்நெட்ல என்னத்தை பார்க்கறா, எதை பார்க்கலாம் பார்க்க கூடாது நீங்க பாத்தீங்களா? ரூமுக்குள்ள உட்கார்ந்து இன்டர்நெட் என்ன பார்க்கற, ஹால்ல தூக்கி வை அப்படி சொன்னீங்களா? செல்போன் வழியாக நாமே நம்ம பிள்ளைக்கு கெடுக்கிறோம். ஒரு தேவையும் இல்லை. இங்க இருந்து பஸ் வீட்டு வாசலுக்கு வருது, ஏறி உட்காருது, காலேஜ் வாசல்ல போய் இறக்குது, திரும்ப காலேஜ் வாசல்ல ஏறி வீட்டு வாசல்ல வந்து இறங்குது. எதுக்கு செல்போனுங்கிற? வேற யார் வழியாவது தொடர்பு கொண்டு அவசர செய்தியை சொல்லுங்க. செல்போன் வழியாக சமுதாயம் சீர்கெடுகிறது. அடுத்தவருடைய தொடர்பு, வீட்டுக்குள்ள வர்றவங்களை கண்காணிக்கிறதே இல்லை. பிள்ளைங்களை வளர்க்கிற பருவத்தில் இருக்கிற பெத்தவங்க ஒன்னு இன்ச் பை இன்ச்சா கவனிக்கணும், இல்லாட்டி மறுமையில கேடு. அல்லாஹ்விடத்துல குற்றவாளியா நீங்க நிப்பீங்க, மறுமையில உங்க மேல புகார் பெட்டியில புள்ள வாசிக்கும். யார் வர்றா, யார் போறா? இன்னும் சொன்னா இந்த பெண்கள் மீது நடத்தப்படுகிற, பெண் குழந்தைகள் மீது நடத்தப்படுகிற பாலியல் வன்முறை இருக்கிறது. அந்த வன்முறைகளில் அதிகம் ஈடுபடுவது யார் என்று சொன்னால் அது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வு தெரிவிக்கிறது, யாரெல்லாம் உங்கள் குடும்பத்திற்கு நெருக்கமானவர்களோ அவர்களால் தான் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். வீட்டுக்கு வர்ற பால்காரரு, அடிக்கடி வந்துட்டு போற எலக்ட்ரீஷியனு, மாசம் பணம் கேட்டு வர்ற கேபிள்காரரு,
ஏத்த வீட்டுக்காரன், வடக்கு வீட்டுக்காரன், தூரத்து சொந்தக்காரன், யாரோ அடையாளம் தெரியாத நபர்களால் பிள்ளைகள் சீரழிக்கப்படுவதில்லை. தெரிந்தவர்களால், உறவுக்காரர்களால். அவன் ரொம்ப நல்ல பிள்ளை, இவங்க சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது. எந்த நல்ல பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை பொம்பளை தான். அதற்குரிய வாய்ப்பும் தனிமையும் ஏற்பட்டால் தவறு செய்யத்தான் தூண்டும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது அங்கே ஷைத்தான் இருக்கிறான் நபிகள் சொன்னாங்க. யோசிக்க மாட்டோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு யோசிச்சு பார்த்தீங்களா? அதை விட உலகத்துக்கு வேற என்ன பாடம் வேண்டும்? யூசுப் நபியினுடைய வரலாற்றை அல்லாஹ் அழகிய வரலாறு என்று புகழாரம் சூட்டுகிறான். அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு என்று புகழாரம் சூட்டப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அமைச்சருடைய வீட்டில் சின்னஞ்சிறு பருவத்தில் அடிமையாக போறாங்க. வளர 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 அவர்களுடைய அழகு வாலிபம் மிளிர்கிறது. உலகத்தினுடைய அழகுல சரி பாதி கொடுக்கப்பட்டிருந்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மேராஜுக்கு போயிருக்கும் போது நான் என் சகோதரர் யூசுஃபை பார்த்தேன், அவர் உலகத்தினுடைய அழகிலே சரி பாதி வழங்கப்பட்டிருந்தார். அவ்வளவு அழகான நபி. அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு தாங்க முடியல, தப்பு செய்யணும்னு நினைக்கிறா. வகல்லகத்தில் அபுவாபு வகாலத் ஹைதலக், வீட்டு வாசல் கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு தன்னுடைய ஆசைக்கு இணங்கு என்று அவரை பார்த்து அழைத்தாள். வலகது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அந்த நேரத்தில் அவரை நாடினாள். அந்த பெண்ணுக்கு யூசுஃபின் மீது கெட்ட எண்ணம் வந்து விட்டது. வ ஹம்ம பிஹா, அவரும் அவளை நாடிவிட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலேயும் தப்பான எண்ணம் வந்துருச்சு, நினைப்பு வந்துட்டு. ஒரு நபிக்கு நம்ம யோசிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறவங்க, அல்லாஹ்வுடைய வஹி தொடர்புல இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட இறை தூதர்களில் ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் நபியினுடைய உள்ளத்துல அல்லாஹ் சொல்றான், தனிமை, வாசல் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. அவளுடைய உள்ளத்திலே எழுந்த ஷைத்தானிய சிந்தனை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலும் தவறான எண்ணத்தை விதைத்து விட்டது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்வின் தூதர் தவறிழைத்து விடக்கூடாது. உடனடியாக அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டுகிறான். லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, தனது இறைவனின் அத்தாட்சியை அவர் பார்த்திருக்காவிட்டால், அப்படியே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அல்லாஹ் நிப்பாட்டினான். அல்லாஹ் பதில் சொல்லல, பார்த்திருக்காட்டி என்ன நடக்கும்னு அல்லாஹ் சொல்லல. லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, தனது இறைவனின் அத்தாட்சி அவர் கண்டிருக்காவிட்டால் மத்ததை நீங்களே ஃபில் பண்ணிக்கன்னு விட்டான், டேஷ் போட்டு வச்சிட்டான். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதரா இருக்க போய் அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டி அவருடைய உள்ளத்துல பயத்தை ஏற்படுத்தி அவர்களை சீர்திருத்தி விட்டான். காலம் ஆதல்லாஹ், அவர் சொன்னார், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என் இறைவன் எனக்கு அழகிய வாழ்க்கையை, தங்குமிடத்தை தந்திருக்கிறான், எனவே நான் அதுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு அதுக்கப்புறம் விலகினாங்க. குர்ஆன் சொல்லுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலே அது வந்துச்சுன்னா வேற யாருக்கு நம்ம என்னத்தை சொல்ல இயலும்? நம்ம பிள்ளைங்கள அப்படிப்பட்ட கேரண்டி பெற்றவர்களா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்றவர்களா? தவறு நடப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கிறது. நாம தான் கண்ணும் கருத்துமா இருந்து கவனிச்சு, அதிலும் பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களை உரிய ஒரு கணவனிடத்திலே கைப்பிடித்து கொடுப்பது என்பது இஸ்லாத்திலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கம் கற்பித்து அவர்களுக்கு உரிய கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ, நாளை மறுமையிலே அவர்கள் அதற்குரிய பிரதிபலனாக சுவனத்தை பெறுவார்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள் என்ற கருத்துப்பட அண்ணலம் பெருமகனார் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிற போதனைகளை பார்க்கிறோம். பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குறது அவ்வளவு முக்கியமான ஒரு மேட்ரு. அந்த வளர்த்தெடுப்பில் கோளாறு விடுறோம். சமுதாயம் நாளுக்கு நாள் சீர் எந்த அளவுக்கு போச்சுன்னா, நம்முடைய கண்காணிப்பு குறைகிறதுனால பிள்ளைங்களுடைய கற்பு ஒரு பக்கம், சில நேரங்களில் மார்க்கத்தையே இழந்து சில பொம்பளை பிள்ளைங்களை பார்க்குறோம், மார்க்கமே தேவையில்லை, நான் இவங்க கூட இருந்துக்கிறேன். பஞ்சாயத்து பேசுவாங்க, கூட்டி வச்சு உட்காத்தி வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான், என்னன்னு பேசி எங்க இடத்துல மீட்டு தாருங்க, எனக்கு அம்மா வேண்டாம் அத்தை எழுதி கொடுனா எழுதி கொடுத்துருது, அம்மா வேண்டாம் அத்தா வேண்டாம் எழுதி கொடுத்ததை விட எல்லை மீறி இறுதியாக எதை எழுதி கொடுக்கும்?
எனக்கு இந்த மார்க்கமும் வேண்டாம். மறுமையில லெவல் என்ன? இதுக்கு அல்லாஹ்விடத்துல நாம பதில் சொல்ல வேண்டாமா? அல்லாஹ் இது குறித்தெல்லாம் நம்ம இடத்துல கேள்வி கேட்கமல்ல. துஸ்ஸாலுன்ன யௌமைதின் அனின் நஈம், அந்த நாளில் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்றானே. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்கள் பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஒவ்வொரு தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் கேட்கப்படுகிற முதல் கேள்வி என்ன? உனது பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய்? அவர்களுக்கு நீ என்ன கற்றுக் கொடுத்தாய்? அவர்களை நல்லவர்களாக உருவாக்கினாயா? அல்லாஹ் கேட்டா என்ன பதில வச்சிருக்கிறோம்? யோசிச்சு பார்க்க வேண்டும். அது மாதிரி விஷயங்களை அல்ல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலே நாம கவனக்குறைவு ஏற்படுத்தி விட்டால் அடுத்து நடக்கிற நிகழ்வு என்ன? உலகத்துல பாசம் பாசம் பாசம்னே குழந்தை மேல பாசத்தை வெளிப்படுத்துறதா நினைக்கிறோம். ஆனால் நிஜமாக நாளை மறுமையினுடைய நிகழ்வு நேர் வித்தியாசமா இருக்கும். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிதின் பிபனி, ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டவன் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானாம், யா அல்லாஹ் லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிதின் பிபனி, இந்த நாளின் வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக நஷ்ட ஈடாக எனது பிள்ளையை நீ எடுத்துக்கொள். இங்க என்ன வேணாலும் செய்யுங்க, என் பிள்ளையை மட்டும் விட்டுருங்க. உலகத்துல டைலாக். மறுமையில யா அல்லாஹ் என் பிள்ளையை நீ வச்சுக்க, என்ன மட்டும் விட்டுற அல்லாஹ். எந்த பிள்ளை மீது பாசம் செலுத்தினீர்களோ, எந்த பிள்ளை படித்தால் பக்குவப்படுவான் என்று நினைத்தீர்களோ, எந்த பிள்ளையை தோளிலும் மார்பிலும் போட்டு வளர்த்தீர்களோ, நாளை மறுமையில நீங்க சொல்லுவீங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைய நரகத்துல போடு, என்ன விடுன்னு சொல்லுவீங்க. நெசமாக ஒரு தாய் தந்தை பிள்ளையின் மீது பாசம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பாசத்திற்கான அளவுகோல் என்ன தெரியுமா? உலகத்துல என் பிள்ளை கஷ்டப்படுறதை விட நாளை மறுமையில நரகத்துல போய் கஷ்டப்படக்கூடாது. அதைத்தான் நெசமான தந்தை தாய் விரும்பணும். இல்லைன்னு மறுக்க முடியுமா? என் புள்ள காலில் முள்ளு குத்துனா தாங்க மாட்டேங்குது, என் புள்ள காலில் நெருப்பு வச்சா தாங்குவனா? அடுப்புல தூக்கி போட்டா தாங்குவனா? மண்ணெண்ணெய் ஊத்தி தீ குளிச்சா தாங்குவனா? முள்ளு குத்துனாலே பதறக்கூடிய தாய்மார்கள் புள்ளைய மறுமையில நரக நெருப்புல போடுங்கிறமே. நரக நெருப்புங்கிற சாதாரண விஷயமா? வகூது அன்னாசு வல் ஹிஜாரா, நரக நெருப்பின் எரிபொருட்கள் என்ன தெரியுமா? கற்களும் மனிதர்களும் எரிபொருட்கள். கல்ல வச்சு அல்லாஹ் நெருப்ப மூட்டியிருப்பான். கொழுந்து விட்டெரிகிற நெருப்பு லா யமூது ஃபிஹா வலா யஹ்யா, அங்கே அவர்கள் சாகவும் மாட்டார்கள் வாழவும் மாட்டார்கள். வேதனை வேதனை வேதனை. கீழே அவர்கள் விரித்துக் கொள்வதற்கு நெருப்பிலே விரிப்பை கொடுப்பான், நெருப்பு விரிப்பு. போர்த்தி கொள்ள போர்வை கொடுப்பான், நெருப்பு போர்வை. தலைக்கு வைக்க தலையணை கொடுப்பான், நெருப்பு தலையணை. மேலும் கீழும் வடபுறமும் இடபுறமும் சுற்றிலும் முழுக்க முழுக்க நெருப்பால் சூழப்பட்டிருக்கிற நரகத்துல என் பிள்ளைய போடலாம், என்ன காப்பாத்து அல்லான்னு நீங்க கேட்பீங்கன்னா எப்ப கேட்பீங்க? உங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கலாட்டி கேட்பீங்க. வளர்த்திருந்தா உங்க புள்ள உங்களுக்கு நன்மையை தருமா? நீங்க நன்மை செய்யறதுல குறைவு வச்சா கூட பிள்ளை வழியாக நன்மை சேரும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒருவர் மரணித்து விட்டால் அவர் நன்மை செய்வதற்குரிய எல்லா வாசலும் அடைபட்டு போச்சு. 3 வாசல் மட்டும் திறந்திருக்கும். அதுல ஒரு வாசல் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்தனை செய்கிற நல்ல குழந்தையின் பிரார்த்தனை. வளர்க்கும் போதே சொல்லி கொடுக்கணும். அம்மாவுக்காண்டி பிரார்த்தனை பண்ணுமா, அத்தாக்காண்டி துவா செய்யுமா, மறுமையில சொர்க்கம் கிடைக்கணுமா, அம்மா அத்தா அம்மாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு என்று சொல்லி எங்களுக்காக நீ துவா செய்யணும். பிள்ளைக்கு நீங்க ஆரம்பத்துல பிஞ்சு உள்ளத்துல பதிய வச்சிருந்தா புள்ள துவா செய்வான். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா என்னுடைய பெற்றோர் இருவருக்கும் நீ இரக்கம் காட்டு. நான் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்த பொழுது என் மீது எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதே போல நீயும் இரக்கம் காட்டு அல்லாஹ் என்று நமக்காக பிள்ளை பிரார்த்திக்கணும். இன்னைக்கு லெவல் என்ன? 60 வயசு 70 வயசு பெத்தவங்களை தளர்ந்து போனாங்க, நடக்க முடியல, காது கேட்கல, கண்ணு பார்க்கல, மூச்சு விட சிரமம், நோய்வாய்ப்பட்டு போச்சு. ஒரு புள்ள எப்படி பராமரிக்கணும் தந்தைய தாய?
அது ஒரு பாக்கியமா நினைக்கணும். நினைக்கிறாங்களா? நீங்க வளர்த்த வளர்ப்பு முறை அப்படி. எங்க அம்மா வயசான அம்மா எனக்கு கிடைச்சா பாக்கியம். வயசான பருவத்தில் எனக்கு தந்தை கிடைத்தால் அது என் பாக்கியம். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஒரு தடவை மெம்பர்ல ஏறுறாங்க, ஒரு படியில காலை தூக்கி வைக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகத்திற்கு முன்னால் வந்து நின்று ஒரு பிரார்த்தனை செய்கிறார். என்ன பிரார்த்தனை? யாருக்கு முதிய பருவத்திலே பெற்றோர்கள் இருந்து, தந்தையோ அல்லது தாயோ வயசான பருவத்தில் இருந்து அந்த பெற்றோர்களின் வழியாக சுவர்க்கத்தை சென்று அடையவில்லையோ அவன் நாசமடையட்டும். ரசூலுல்லாஹ் ஆமீன்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் தான் ஒரு மலக்கு துவா செய்ய மனிதர் ஆமீன் சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம். மற்ற எந்த இடத்துலையும் கூட்டா துவா செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நீங்களும் ஆமீன் சொல்லலாம். எப்போ? அதை சில பேர் ஆதாரமாக காட்டி கூட்டு துவா ஓகேம்பாங்க. பள்ளியாசல்ல தொழுகைக்கு பிறகு கூட்டா துவா செய்யறது தப்பு இல்லைன்னு. மலைக்கு வந்து துவா செஞ்சா ஆமீன் சொல்லு, அஜர்த்து துவா செஞ்சா ஆமீன் சொல்லக்கூடாது. அந்த ஹதீஸ் அப்படித்தான் சொல்லு. நபிகள் நாயகம் ஆமீன் சொன்னாங்களே, என்ன துவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் நபிகள் நாயகமும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் செஞ்ச துவா. முதுமையான பருவத்தில் தாயோ தந்தையோ இருந்து ரெண்டு பேரையும் பயன்படுத்தி யாரு சொர்க்கத்துக்கு போகலையோ அவன் நாசமாகட்டும். அவன்லாம் ஒரு பிள்ளையா? முதிய பருவத்தில் இருக்கிற தாயும் தந்தையும் தாங்கன்னு தோள் மேல வச்சு தாங்கி அவர்களுடைய சிறுநீரை கழுவி விட்டு மலத்தை கழுவி விட்டு ஆடை மாற்றி பவுடர் போட்டு அருகில் இருந்து ஒரு பச்சிளங்குழந்தையை பார்ப்பதை போன்று ஒருவன் பராமரிக்க வேண்டும். பராமரித்து விட்டால் அதற்கு பிரதிபலன் மறுமையிலே சுவர்க்கம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்களே. இன்னைக்கு லெவல் என்ன? எத்தனை பிள்ளைங்க? படுக்கையிலே கிடக்கிற தாயையும் தந்தையும் தோள் மீது வைத்து தாங்குகிற குழந்தைகள் எத்தனை பேர்? எல்லாம் தெரு வீதிகளில் வீசி எறிகிறாங்க. டிஸ்டர்ப் பண்ணாதங்கிறான். அப்பனை ஆத்தாவையும் டிஸ்டர்பா, இடையூறா, என்ன தொணங்கிற? சின்ன வயசுல நீ உங்க அப்பனை ஆத்தாவையும் எவ்வளவு தொணப்பு செஞ்ச தெரியுமா உனக்கு? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அந்த யோசனை எல்லாம் வராது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லலைன்னா வராது. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி இருந்தா சொல்லி கொடுக்க தேவையில்லை, தானா வரும். தாம் பிள்ளைய பார்க்கும்போது தன்னுடைய தந்தை நினைவுக்கு வரும். நம்ம பிள்ளை சேட்டை பண்ணும்போது கோபம் வருதே, நம்ம பொருட்களை சேதப்படுத்தும் போது கோபம் வருதே. நினைச்சு பாருங்க, நான் எங்க அத்தாவுடைய பொருட்கள்ல எத்தனை பொருளை சேதப்படுத்தணும் தெரியலையே. எங்க அம்மாவுக்கு நான் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணணும் தெரியலையே. நினைச்சு பார்த்தா என் புள்ள செய்யற பிரச்சனைக்கு எனக்கு கோபம் வருமா? விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள் கீழே போட்டு புள்ள உடைச்சிருச்சு. என் வீட்டில் ஒரு பொருளை என் புள்ள போட்டு உடைச்சிட்டான். ஆசையா தயார் பண்ணி வச்ச ஒரு உணவு பதார்த்தம் உடஞ்சி எல்லாம் கொட்டி நாச ரொம்ப வேலைப்பாடு செஞ்சு கொட்டி கவிழ்ந்து விட்டுச்சு. இப்படி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் வம்பாக்கிட்டானேன்னு உள்ளத்துல லேசா கோபம் வருது. குழந்தைனா அப்படிதான் இருக்கும் என்று போதனையின் அடிப்படையில் சமாதானப்படுத்தி குழந்தைய கொஞ்சிரும். வீட்டில் போய் என்னுடைய தந்தை இடத்துல சொல்றேன், என் சகோதரி இடத்துல இப்படி கொட்டி விட்டான், வீணா போச்சு, அத்தனை ரூபா காசு பணம் செலவு பண்ணி. என் சகோதரி சொல்றா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அக்கா சொல்றா, பக்கத்து வீட்டுக்காரங்க அமானிதமா அடமானமா கொண்டு வந்து அத்தாவிடத்துல ஒரு பத்திரத்தை, வீட்டு பத்திரத்தை வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போனாங்க. அத்தா மேஜ மேல பத்திரத்தை போட்டிருந்தாங்க. நீ எடுத்து சுக்குநூறா கிழிச்சு தண்ணியில போட்டுட்ட. நினைச்சு பார்க்கும்போது உடம்பு புல்லரிக்கிறது. என் புள்ள கொட்டின ஒரு அற்பமான 50 ரூபா 100 ரூபாய் பெருமானம் உள்ள அந்த பொருள் வீணாகி விட்டதே என்று கவலை வந்த மறு நிமிடமே என்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் நான் இத்தனை பெரிய வேதனை கொடுத்திருக்கிறேனா என்று நினைவு வருகிறதே. எப்ப வரும்? எப்படி வரும்? சின்ன வயசுல இருந்து அது பதிய வைக்கப்படணும், திரும்ப திரும்ப சொல்லப்படணும். என்னுடைய தாய் அதிகம் படிக்காதவர். அந்த காலத்தில் வந்திருந்த ஹதீஸ் புத்தகங்கள், தமிழ்ல வந்திருந்த நூல்கள், 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது படிக்க தெரியாத என் தாய் என்னை படிக்க வைப்பதற்காக அந்த புக்கை கையில கொடுத்து, எனக்கு அம்மாவுக்கு படிக்க தெரியலப்பா, நீ படிச்சு காட்டு என்று என்னை படிக்க வைப்பதற்காக. அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிமார்கள் வரலாறு ஒரு புக்கு உண்டு, தலவாணி சைஸ்ல இருக்கும், பல வீடுகளில் இருக்கும், பார்த்திருப்பீங்க.
ஒரு அட்டையிலிருந்து மறு அட்டை வரைக்கும் நான் மனப்பாடமா சொல்ற அளவுக்கு அதுல உள்ள வரலாறுகள் எல்லாமே எனக்கு, அதுல நிறைய கதைகளை விட்டடிச்சிருக்காரு அவரு. பின்னாடி ஹதீஸை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எல்லா செய்தியும் அப்படி மனசுக்குள்ள. அன்றைக்கு அவர்களுக்கு என்ன மார்க்கம் என்று தெரிந்ததோ அதை பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு தெரியாததை போன்று நடித்து படி படி என்று படிக்க வைத்து அதையெல்லாம் எங்கள் உள்ளத்திலே ஏற்றினார்கள். நம்ம ஏத்துறோமா? பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, டியூஷன் படிக்க வைக்கிறது, ஹோம்ஒர்க் பண்றது, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கிறோம்? வரலாறுகள் கதைகளை சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா? சின்ன பிள்ளைங்களுக்கு கதை வடிவத்தில் வரலாறு சொன்னா ஈஸியா உட்கார்ந்துரும். நபிமாருடைய வரலாறு இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வகுல்லன் நகுஸ் அலைக மின் அம்பாய் ருசுல் மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக் வஜாக ஃபீ ஹாதிஹில் ஹக் வமௌஇதத்துன் வذிக்ரா லில் முஃமினீன். ஒவ்வொரு இறை தூதர்களின் வரலாற்றையும் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். ஏன் தெரியுமா? அதை கேட்கிற பொழுது உங்கள் உள்ளம் உறுதிப்படும், பல்வேறு படிப்பினைகள் கிடைக்கும், சத்தியம் எது என்பது உங்களுக்கு விளங்கும் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த வரலாறுகளையாவது பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோமா? இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு தெரிஞ்ச வரலாறு, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, மூசா நபி வரலாறு, ஈசா நபி வரலாறு, எதையும் சொல்லிக் கொடுக்கல. இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கல. திட்டுறது, பேசுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, பயங்காட்டுறது, மிரட்டுறது, கெட்ட வார்த்தையை சொல்றது, ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்காம புறக்கணிக்கிறது, பிள்ளைங்கள் கெட்டு போறதுக்குரிய வாசலை திறந்து வைக்கிறது. இறையச்சம் என்ற பேசல குழந்தைகள் உருவாக்கி இருந்தா வேற எந்த பிரச்சனையும் காலாகாலத்திற்கு எதையும் அஞ்சாத துணிவு மிக்கவர்களாக வாழ்ந்திருப்பாங்க. நபிமாருடைய வரலாறு அனைத்துமே அதைத்தான் நமக்கு பாடமாக தருகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து தப்பித்து அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில்